விஜய் சித்து விளாக்ஸோட இதெல்லாம் காட்டுறான், அதெல்லாம் மறந்துருங்க. கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சாட்டர்டே அதுவுமா ஒரு நைட் அவுட் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடன் பிளான். சரி எங்கே போவோம் அப்படின்னு யோசிச்சதுக்கு தெரியல, எங்கன்னா வண்டி எடுப்போம் அப்படியே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். வர பிளான் அப்படியே நாங்கள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி எங்கே அப்படியே போவோம், எங்கன்னா போகணும்னு தோணுச்சுன்னா அப்படியே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட பிளான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுங்க. ஓகே, முதல் வாட்டி நானே பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுனால ஷேக்கியாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் vlog-ஆ எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மணாலி வீடியோலாம் எடுத்தது நாங்கள் சும்மா அப்படியே எடுத்துகிட்டே இருந்தோம். அவ்வளோ தூரம் போயிருக்குமே, நம்மளோட மெமரிஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது, நம்ம எடுத்து எப்படி பார்த்துக்கிறதுன்றதுக்காக நாங்கள் அப்படியே அதை கேப்சர் பண்ணோம். சரி ஓகே, நம்ம பண்ணுறதையும் அப்படியே vlog-ஆவே போடுவோம் அப்படின்றதுனால இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரை. Yes, down the bridge. Okay. நம்ம இப்போ டி நகர்ல ஓபன் பண்ணிட்டு புது பீச்சுக்கு மேல தான் போக போறோம். இதே மாதிரி தான் இருக்கு. புதுசா ஏதோ மாத்த மாதிரி தெரியலையே. ஆனா பிரிட்ஜ் ஏதோ பிளாஸ்டிக் சம்திங் ஏதோ சொன்னாங்க. அயன்ல ஏதோ அதான் அதான் இதெல்லாம் இல்லாம இல்ல அந்த சிமெண்ட் அதெல்லாம் வச்சு பலன்னு இருக்கு. பரவாயில்ல, இதை பெருசாயிட்டு இருக்க இடம். ஓ, இது ஒன் வே ஆக்சுவலி. திங்க் சோ. புதுசா போறதுனால நமக்கு தெரியல. தங்க நகை மாளிகைன்னா தங்கத்திலே சொல்லிக்க விடுறாருப்பா இவரு. ஓகே, இதான் ஆக்சுவலி இது ரெண்டு வே போகுதுல. ஓகே, இது லெஃப்ட்ல போறது நம்ம டி நகருக்குள்ள போறதுக்காக, அதாவது டி நகர் பஸ் ஸ்டாப் அங்க போறதுக்காக இந்த லெஃப்ட்ல இந்த போறது. ஓ, இப்படி இறங்குது கீழ டவுன் பிரிட்ஜ் இறங்குது. ஓகே, டவுன் பிரிட்ஜ் இறங்குது. அகைன் நம்ம இதுல மேல போனோம்னா ஸ்ட்ரைட்டா சிஐடி நகர்ல கார்னர். ஓகே, இப்போ வரோம். ஓகே, காலையில வந்துருவோமா டிராஃபிக் இல்லாம இங்க? அது தெரியல. மேபி இது கீழ ஜாயின் பண்றவங்களுக்கா? ஆமா, கீழ அந்த சைடுல வரவங்களுக்கு அப்படியே ஏறிடும். நைஸ். பட் இது சீக்கிரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல இது. ஆமா, இது ஆரம்பிச்சதும் தெரியல, முடிச்சதும் தெரியல. ஓபன் பண்ணது சட்டுன்னு ஓபன் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வெளியில சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல நம்ம ஊர்ல இருக்கிறதுல ஒழுங்கா சுத்தி பார்க்கணும். அதனால ஒரு நாள் ட்ரிப்பா நாங்க காந்தி மண்டபம், சில்ட்ரன்ஸ் பார்க், வண்டலூர் ஜூ, வேற என்னப்பா மகாபலிபுரம், இங்கெல்லாம் வரணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஜூ கேஃபே யாருன்னா ட்ரை பண்ணிருக்கீங்களா? சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ள இருக்கிறது ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கமெண்ட் படிக்க மாட்டோம். கமெண்ட் முதல்ல வரல, வந்தா நாங்க கண்டிப்பா படிப்போம். ஆரம்பிச்சு இப்ப 70 வருது. எஸ் ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா 70 ஜஸ்ட் 70 ஜஸ்ட் இல்ல 70 பெரிய விஷயம் எங்களுக்கு. இது 70ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நாளா பிளான் பண்ணி மோர் தாத்தா கிட்ட மோர் குடிக்கலான்னு வந்திருக்கோம். இதுதான் கரெக்டான இடமான்னு எங்களுக்கு தெரியாது. மோர்
தாத்தா இப்போ இருப்பாரானும் தெரியாது. ஒரு ட்ரை இருந்ததுன்னா இவ்வளோ பாருங்க எல்லாம் அது வந்தவங்க தானே சொல்கிறோம். என்னது அட்லாஸ் மோர் தாத்தா கிட்ட வந்து மோர் வாங்கி குடிச்சுன்னு இருக்கோம். நல்லா தான் இருக்கும். காரப்பொடியோட மாங்காவோட நல்லாயிருக்கும். கடையே தெரியுது. எல்லா அக்காவையும் தான் எடுக்கிறேன். மூவியா? எல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பேரு? அடடே எவ்வளோ கடை இருக்கு. Actually, another. இதை போட்டு இதை வச்சுக்கோங்க. கொஞ்சம் நாள் நிறையவே இருக்கு ஜாம். ஆமாம் நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேக் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கேட் வாங்குவோம். மிஸ்பா வாங்கினோம். ஆக்சுவலாக அது பால் பஞ்ச் தான். வீச்சஸ் இது வச்ச பேர் வந்து மிஸ்பா. அதை ட்ரை பண்ணும் போல இருந்தது. சரி, அதனால ரொம்ப நாளாக பிளான் போட்டு இப்போ தான் வந்திருக்கோம். நல்லாயிருக்கு. சாப்பிட்டு நல்லாயிருக்கு. சாப்பிட்டு நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட்லேயே நல்லா இருந்தது. அது இன்னும் சாப்பிட இது வந்து திகட்டல. நல்லா இருக்கு சாப்பிட. அதே மாதிரி வந்து இங்கே பன் பட்டர் ஜாமும் அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப பெருசு பன்னு. 60 rupeesக்கு நல்ல பட்டர் அண்ட் ஜாமும் நிறைய வச்சு கொடுத்துருக்காங்க. கம்மியான ஜாம் வச்சு கம்மியான பட்டர் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. நிறைய ஜாம் அள்ளி போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நல்லா இருந்தது. ரெண்டுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கிளம்பலான்னு வந்துட்டோம். பால் பஞ்சு கொஞ்சம் காட்டுங்க. பால் பஞ்ச். திஸ் இஸ் பால் பஞ்ச். எஸ், ஆஃப் கோர்ஸ். மேலே வந்து ஹார்லிக்ஸு, அதுக்கு கீழே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பன்னு, அதுக்கு மேலே மில்க். பால்கோவா கூட இருக்க மாதிரி இருக்கு. இல்லை அந்த மாதிரி இல்லை, எனக்கு அந்த டேஸ்ட் இல்லை. கீழே ஃபஸ்ட்டு அந்த அடி லேயர் வந்து ஜாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் வச்சு வாங்கிட்டு ஒரு 5 ரூபாய் ஹார்லிக்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.